பார்த்தா இவர் அந்த தங்கை விடத்தில் வந்து உடைய கலட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவணம் எடுத்துட்டு அந்த ஆவணத்தை எடுத்து என்ன அவர் அதை வச்சு தான் பல பேரோட மிரட்டிட்டாருன்னு வரும். மிரட்டி இதை நான் வெளியிட்டுருவேன், வலைத்தளத்தில் ஏற்றிட்டுருவேன், ஒன்று அனுப்பி பெற்றோருக்கு அனுப்பிடுவேன், இங்கே நிறைய பேராசிரியர்கள் தெரியும் அவங்களுக்குலாம் அனுப்பி உன்னை எதிர்காலத்தை ஒழுங்காக பண்ணிடுவேன், என்னுடைய விருப்பத்துக்கு நீ இணங்கி வா, அதே மாதிரி நான் சொல்கிறவங்களுக்கும் இணங்கி போ. அப்படி தான் அவர் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டார். இது குறித்த விசாரணை அது நமக்கு தெரிய வரும். இப்போ தங்கச்சி வந்து இந்த குற்ற தாக்கல் முதல் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில் இப்படி பண்ணாருங்கிறத கொடுத்துருக்கு. அந்த விவரத்தை நீங்கள் வெளியிட்டீங்க. சரி, இவரோட விசாரணை இவரை தனியாக வச்சு என்னடா பண்ண, நீ யாரா, என்ன ஊர், எத்தனை நாளமாக பண்ணுறது, இது எவ்வளோ நாள், இது எப்படி உள்ளே போனேன், என்ன தைரியத்தில் போனேன், எதுக்காக போனேன், இது எப்படி நடக்குது, இது எத்தனை நாளாக நடக்குது, எந்தெந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வேறு வேறு பெண்களோட போய் அணியிருக்கா, இன்னொரு தகவல் விசாரித்தோம். அப்படி சொல்கிறாரு, ஒத்துக்கிறாரு, ஒரு குற்றம் இருக்குது, ஒன்றுமே வரலையே. அமைச்சர் வழக்கம் கொடுக்காரு, வழக்கமாக வரக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்களுடைய மனைவி கூட உள்ள வந்து அதாவது டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறாங்க. நல்லது நல்லது. 8 மணிக்கு என்ன வேலை, பேராசிரியராகவே இருக்கட்டும், 8 மணிக்கு கால் அது ஒரு பெண்ணும் அவருடைய ஆண் நண்பரும் உட்காந்து பேசுகிற இடத்துல என்ன அங்கே என்ன வேலை? 10 அந்த பெண்ணும் ஆணும் போய் அவங்க ஜோடியாக போய் உட்காந்து பேசின 10வது நிமிஷத்தில் அங்கே வந்து நின்றுவாருன்றாங்களே, அது எப்படி யார் அப்போ இந்த பெரிய வலை பின்னலாக இருக்கு. காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இவர் மீது நிறைய வழக்கு இருக்கு, ஆனா இது சம்பந்தப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட வழக்கு இதுதான் முதல் முறை. அவர் ஒரு இதுக்கு என்ன பதில் சொல்லு, என்ன பதில் சொல்லு? சரி, இதுவே முதல் வழக்கு. இப்போ இந்த பொண்ணோட இதுல இருந்து இன்னொரு தங்கச்சி அதுக்கு முதல் நாள் அதே மாதிரி கொண்டு அது என்னது, அது என்னதுன்னு சொல்லுங்க. எதுவுமே நம்ப முடியாது. இல்லை, இந்த விசாரணையில் நமக்கு வந்து நேர்மையாக விசாரித்து கொண்டு வர்றாங்க. அவர் வாக்குமூலம் என்ன, அவர் எதனால இந்த மாதிரி நடந்துட்டாரு, இவர் எதுக்கு அந்த படத்தை எடுத்தாரு, அந்த பொண்ணுகிட்ட நேர்த்து நடந்துட்டாரு, இந்த மாதிரி தெரியாது நடந்துச்சு, நான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு ஒரு பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு அவர் தரப்பில் ஒன்றுமே வரலையே அப்படின்னா அவங்க விசாரிக்கவே இல்லையா? சும்மா கையிலையும் காலையும் ஒரு மார்க்கிட்ட போட்டு தேசிய மகளிர் ஆணையம் கையில் எடுத்துருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் நீதிமன்றம் தானா வழக்கு விசாரணை பண்ணிட்டு நம்புறேன் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். ஆளுநர்கிட்ட அவர் தமிழக அது பயன்பெறாது தம்பி. ஏன் அவரை போய் அதாவது அவரால் இவ்வளோ பிரச்சனையே. பல பல்கலைக்கழகங்களுக்கு, அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, அண்ணாமலை, மதுரை காமராஜர், கோவை பாரதியார், இங்கே இருந்து சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம், எதுக்குமே துணைவேந்தர் போடப்படாத காரணமே மாநில அரசும் ஆளுநரை குற்றம் சாட்டுறாங்க. துணைவேந்தர் நியமனத்தில் இவர் வந்து முட்டுக்கிட்டப்படுறாங்க. அதுதான் இதை மாநில அரசு சொல்லக்கூடாது. நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய மக்களால் நிறுவப்பட்ட இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சிருந்தீங்க. அவர் ஒரு நியமன உறுப்பினர், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசு? இது என்ன எப்படிப்பட்ட ஜனநாயகம்? இது எப்படி எங்களுக்கு மக்களாட்சி? மக்களுக்கான அதிகாரம் எங்கன்னு கேட்க வேணாமா? இந்த உரிமையை கூட பெற்று தராம நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அந்த துணைவேந்தருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? சரி, யாரு காசு? இந்த பாதிக்கப்பட்ட இந்த தங்கச்சி அப்பனா தங்கச்சி ஏன் காசு? இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? அப்புறம் என் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு என் மக்களின் நலனுக்கு எனக்கு வந்து கையெழுத்து போட மாட்டேங்க. கடைசியாக ஒன்று, உங்களுடைய போராட்டம் இந்த விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. போராட்டம் தமிழகம் வந்து சேஃப்டியா முதலமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் உங்களை சம்பந்தமா மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அது ஒரு நான் நகைச்சுவையா பார்க்குறேன். அவருக்கு வந்து அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம காமெடி பண்ணி தலையிடலாம். மன்னிப்பு கேட்கணுங்க அவசியம் எனக்கு. அவர் தான் எல்லா அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலமும் சில பத்திரிகையாளர்கள் மூலமும் அவருடைய நண்பர்களையும் அனுப்பி எனக்கும் அவர் அண்ணனுக்கு இருக்கிற மோதலுக்கு பேசிக்கணும். நான் வந்து எந்திரிச்சு போனேன், அவரோட போய் நான் என்னங்க பேசுறேன் அப்படின்னு எந்திரிச்சு அவர் சொல்ற அந்த ஆளுகளையெல்லாம் கூட்டி வர பேசுவோம் உட்காந்து இறங்கிட்டோம்ல பேசுறது இப்போ வாங்க யாருன்னு சொல்லுங்க, நம்ம கூப்பிடுவோம், அவரை கூப்பிட்டு சும்மா போற போக்குல சொல்லிட்டு போட்டு எதுக்கு உனக்கு மன்னிப்பு? நீ யார்? நான் எதுக்கு உனக்கு மன்னிப்பு சொல்லுங்க, யாரு? சும்மா எதையாவது ஒரு அவர் என்ன எதுக்கு நான் என்ன தவறு தவறு பண்ணது? ஒரு செல்போன் நீ ஆடியத்துல செல்போன்ல ஆடியத்துல விசுவாசம் கட்டி பதவி உயர்வுக்காக அவங்களை நத்திக்கிட்டு வேலை செஞ்சாரு. நீ அதுக்காக தானே அதே இடத்துல டிஇஜி ப்ரொமோஷன் உன் மனைவிக்கு பக்கத்தில் மாவட்டத்தில் மற்றவங்க எல்லாம் பணியிடமா இருக்கும், உனக்கும் மனைவிக்கு மட்டும் அதே இடத்துல இருக்கு. அதே இடத்துல இருக்கு. என்கிட்ட சீண்டிட்டு இருக்கிறதுனால உன்னை ஊக்கப்படுத்தி விடுறாங்க. இவங்க மோத மாட்டாங்க.
இப்போ சண்டையை எனக்கு அவர் ஒரு ஆளு நான் அவரோட மோதணுமா சொல்லுங்க. இவரை நேற்று நான் வேலை செய்து கட்சி ஆரம்பிச்சுங்க. ஏதோ அவர் பேசுகிறார், அவருக்கு போய் என்ன நான் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் போராட வர்றவங்களை கோரிக்கை இந்த மாதிரி நியாயமான சந்தேகங்களை கேள்வி எழுப்ப வர்றவங்களே நீங்கள் வரவே கூடாது, பேசவே கூடாது, போராடவே கூடாது அப்படின்னு சந்தேகம் வந்தது இல்லை. அப்போ ஏதோ யாரையோ யாரையோ அந்த குற்றச்செயலில் அந்த அவருக்கு குற்றவாளிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. அது ஒன்றும் அரசியல் இருக்கலாம், இல்லை ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம். அது என்னன்னு நமக்கு தெரிய வரணுங்கிற இது வந்துடுதுல்ல, அதனால தான் நமக்கு சந்தேகம். இப்போ காவல்துறையினரும் சரி அமைச்சர்களும் சரி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நபர் தான் ஈடுபட்டாருன்றது ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது ஈடுபட்டாரு, ஏன் ஈடுபட்டாரு, எத்தனை நாளாக செய்கிறாரு, எப்படி இந்த துணி வந்தது, அவர் அந்த பெண்ணை படம் எடுத்து என்ன பண்ணுறாரு, எந்த மாதிரி அவரை ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் அப்படி நடந்துக்கணும்னு என்ன எப்படி வந்தது, அது சம்மந்தமாக அவருடைய பதிவு, அவருடைய வாக்குமூலம் ஏதாவது இருக்கா? அப்போ நீங்களே உறுதி பண்ணிடுங்க. நாள் எப்படி அப்போ 2 பேர்னு எப்படி வந்தது, 2 பேர்னு எப்படி வந்தது? அவர் அவரோட தொடர்புல அவர் எடுத்தோடனே ஃப்ளைட் மோடில் போட்டாருன்றீங்க. அவர் ஃப்ளைட் மோடில் போட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியுமா? அவரே சொன்னாருன்றீங்க. அப்போ அவர் என்ன ஒரு சார்கிட்ட பேசினார், அவர் அந்த சாருக்கு நீ அனுசரிக்கணும்னு அவர் சொன்னாருன்னு அந்த தங்கச்சியோட இதில் இருக்குது, வாக்குமூலத்தில் அந்த பதிவில் இருக்குது. அப்படின்னா அந்த சார் யாருன்னா அவர் இந்த ஃபோன் ஏரோப்ளேன் மோடுக்கு போயிடுச்சுன்னா அது இன்னொரு ஃபோன் வச்சுருந்துருக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதெல்லாம் அவர் சொல்கிறாருன்றீங்க. ஆனால் அந்த சார்லாம் அப்படி ஒருத்தரும் கிடையாது, அவர் பேசலை அப்படின்னு நீங்கள் காவல்துறை சொல்லுங்கள். இப்போ இவர் ஃப்ளைட் மோடில் போட்டதுங்கிறது நம்புறீங்க, வேற ஒரு சார்கிட்ட பேசலைங்க நம்புறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களே எப்படி? இப்போ அப்போ தான் நமக்கு இது ஒரு நமக்குன்னா நீண்ட ஒரு வலைப்பின்னல் இதுக்கு பின்னாடி இருக்குது, இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இப்போ ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிவகாசியில் ஒரு பொறுப்புள்ள ஒரு பேராசிரியர் இந்த மாதிரி நடந்து அது குற்ற வழக்காகி இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துக்கிறது உங்களுக்கு தெரியும், அது தெரியுது. அது மாதிரி ஏன் இது ஒரு இதாக இருக்கக்கூடாது? அது விசாரிச்சா தானே தெரியும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இதையெல்லாம் கடுமையாக எதிர்த்து போராடினீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த ஜனநாயகத்தை யாருக்கும் கடைப்பிடிக்க விட மாட்டீங்க. வெள்ளைக்காரனாவது அடிமைப்படுத்தாலும் போது எங்களுக்கு சுதந்திரத்துக்கு போராட உரிமையாவது கொடுத்தான். நீங்கள் விடுதலை பெற்ற நாட்டில் எங்களுக்கு போராட உரிமையும் இல்லை, போராட இடமும் இல்லைங்கிறீங்க. அதே போல தாவேகா விஜய் சந்திச்சிருக்காரு, ஆளுநரை சந்திச்சிருக்காரு. அது பயன் தராது. அந்த செய்தி நம்ம கொடுத்துருக்கோங்கிறது வேணா வரும். ஆனால் அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை. பல பல்கலைக்கழகங்கள், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை, கோவை பாரதியார், இங்கே இருக்கிற சென்னை கல்லூரி, இங்கே தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி, மதுரை காமராஜர், இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க விடாமல் தடுக்கிறதே அவர் தான். ஏன்னா அவர் கையில் தான், அவர் எனக்கு தான் முழு அதிகாரம்ங்கிறாரு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தான் அதிகாரம். நியாயமாக மக்களுக்கு தானே அதிகாரம். உனக்கு சம்பளம், இருக்கிற துணைவேந்தருக்கு சம்பளம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு மக்களின் காசுல. அப்போ மக்களுக்கான இதை நாங்கள் தானே நியமிக்கணும். அந்த அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் உனக்கு என்ன? என் மண்ணுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா? ஏதாவது உனக்கு சம்பந்தம். நீ ஒரு நியமன உறுப்பினர், ஒரு கட்சி நீ இருக்க, நாளைக்கு போயிடுவேன். அப்போ இந்த மண்ணோடு மக்களோடு இருக்கிற கட்சிகள், ஆட்சிகள் தான் அதுக்கு பொறுப்பேற்க முடியும். அப்போ நீங்கள் இந்த அற்ப அதிகாரம் கூட ஒரு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய இழிவு பாருங்க. இது என்ன மக்களாட்சி, ஜனநாயகம்? அதனால அவர்கிட்ட போய் இதை கொடுத்து என்ன பண்ண போறாரு? அவர் உடனே இதை அனுப்பி என்ன பண்ணிட போறாரு சொல்லுங்க? இல்லை மாநில அரசை நியமிக்கணும் கையெழுத்து போட்டு கொடுத்துட போறாரா? தம்பி கொடுத்ததை அவர்கிட்ட கொடுத்தாருன்னு ஒரு செய்தியாக வேணா வரும், அவ்வளோதான். அதனால ஒரு பயன் இல்லை. அதே போல காவல்துறை அதிகாரி வருண்குமார் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. மன்னிப்பை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் திரும்ப முதல்ல அவர் யார்? நான் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்?
அவர் தன்னை அவ்வளவுதான் நினைச்சுக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நீ அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, நீ நம்மளாம் பெரிய சீன் கிடையாது உனக்கு. நான் நீ யாரு முதல்ல நான் எதுக்கு உனக்கு மன்னிக்கணும்? நீயா உடனே அப்படி நான் பெரிய நீ நினைச்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியாது? நீ ஆற்றால் ஒரு டிஐஜி, அவ்வளவுதான். நீ டிஜிபியாவா? எனக்கு என்ன நல்ல நாட்டின் நீ தான் அனுப்பின அந்த தொழிலதிபரை. அவர் கெஞ்சினாரு, நான் தான் சொன்னேன், நான் எதுக்கு தம்பி அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனேன். அந்த தொழிலதிபரை கூப்பிட்டு வா, இதே மாதிரி நீங்க எல்லாம் கேமரா வச்சுக்கிறீங்க, 2 பேரும் எல்லாரும் பேசுறோம், அவர்கிட்ட கூப்பிடுங்க. சிவில் வழக்கு தொடர்வேன் அந்த மாதிரி எல்லாம் ஐயா 136 இருக்கு, அதுல 137 அவ்வளவுதான்.